காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. என்னடா இது, இந்த இம்சை இந்த பக்கமே காண மாட்டேங்குது. வெளியே வந்தா இம்சைன்னு சொல்லுவேன், அதான் அது உள்ளே இருக்குதா இருக்கும். சரியான ஓட்டவாய், 10 நிமிஷம் சும்மா இருக்காது. இவ்வளவு நேரம் ஆகி ரூம்ல இருந்தே வெளியே வரலனா ஒரு வேளை தூங்கி இருக்குமோ? பாதச்சுவடு தேடி தேடி கால்கள் நோய்ந்து போனதே, நானும் அழுது தீர்ந்ததாலே கண்கள் ஏழை ஆனதே, தலைவிதி என்னும் வார்த்தை இன்று கவலைக்கு மருந்தானதே, பேரங்களே வாழும் வரை சுகங்களே காதல் கதை, கார்கால மலர்களும் என்னோடு தள்ளாடும் வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே. என்ன சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குன்னு கூட தெரியாமதான் 1 வருஷமா நான் இருந்திருக்கேன். இன்னைக்கு எனக்கு அந்த கடவுள் மேல உள்ள நம்பிக்கை கடல் அளவு உயர்ந்துட்டு, இத்தனை நாள் என்னால யார்கிட்டே சொல்ல முடியாத வேதனையா அந்த கடவுள் கிட்ட மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அந்த கடவுள் எனக்கு பிரச்சனை வர்றதுக்கு முன்னமே எனக்காக குரு அனுப்பியிருக்காங்க. ஆனா நான் அவனை புரிஞ்சுக்கிட்டதே இல்ல. பெரிய மாளிகையில வளர்ந்த பையன் எனக்காக பால்கனிலையும் அந்த மித்திரன் கிட்டையும் ஆதிக்கிட்டையும் கூட திட்டு வாங்கி எனக்காக அவன் சந்தோஷத்தை எல்லாம் இழந்திருக்கான். இப்ப வரைக்கும் எனக்கு பாதுகாப்பா இங்க இருந்துட்டு அந்த அரசுவ பழி வாங்குறதுக்காக இருக்க மாதிரியே பேசிட்டு இருக்கான். என்ன இவ்வளவு பெரிய கடனாளி ஆக்கிட்டேடா. உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கை சின்ன பின்னமாயிருக்கும். இசைன்னு ஒரு பொண்ணு இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம போயிருக்கும். உனக்காக உன் ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் என்ன செய்ய போறேன்னே தெரியல. ஒருவேளை உடம்புக்கு ஏதாவது முடியாம இருக்குமா? இப்பவே எல்லாம் ரூம லாக் பண்ணிட்டு தூங்குற ஆள் கிடையாதே. அதுவும் சாப்பிடல, என்னையும் சாப்பிடறதுக்கு கூப்பிடல. இவ்வளவு நேரம் ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்கு. என்ன சொல்லு, ஒரு ஈ காக்காய கூட வெளியே காண மாட்டேங்குது. நீ இப்ப யாரையாக்க தேடிட்டு இருக்க? என் புருஷன் ஆகாஷா? இது அவன் உனக்கு ஈ காக்காயா? அப்புறம் பின்ன சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டு 1/2 மணி நேரம் ஆகுது, ஆளையே காணோம். வான்னு கூப்பிட்டேன், என்னன்னு சொல்லி கூப்பிட்டேன். சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு, வாங்க எடுத்து வைக்கிறேன்னு சொன்னேன். அப்படிதான் சொன்னியா, இல்லனா நீ சமைச்சு வச்சிருக்கதையும் சேர்த்து சொல்லிட்டியா? ஐயோ செல்லு, நான் தான் சமைச்சு வச்சிருக்கேன்னு ஆகாஷ் கிட்ட சொல்லவே இல்ல. அப்படி சொன்னா சர்ப்ரைஸ் உடைஞ்சிரும்ல. இல்ல நீ சொல்லிதான் பாராய், நீ சமைச்சதுன்னு தெரிஞ்சா இந்த பக்கமே வரமாட்டான். இன்னைக்கு மட்டும் இல்ல, என்ன 2-3 நாளைக்கு இந்த பக்கம் வரமாட்டான். ஏன்னா நீ சமைச்சுக்கிட்டு பிரிட்ஜ்ல வச்சு சூடாக்கி அவன் தின்னியே ஆகணும்னு கொடுப்பகண்டியா. அதுக்கு பயந்துகிட்டு 2-3 நாளைக்கு இந்த பக்கம் வரமாட்டான். நல்ல வேலை நீ சமைச்சேன்னு சொல்லாம விட்டுட்ட. செல்லு ஆகாஷ் சர்ப்ரைஸ் ஆவாங்களா? நீ 2000 ரூபாயோ 3000 ரூபாயோ செலவு பண்ணி எதெങ്കിലും கிஃப்ட் வாங்கி கொடுத்தாலாவது கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆவாய். இது வீட்ல கிடந்த பிஞ்சு போன காய்கறி எல்லாம் போட்டு ஏதோ தக்காளி சோற கிண்டி வச்சுக்கிட்டு சர்ப்ரைஸ் ஆவானான்னு கேட்டா, ஐயோ செல்ல அது சர்ப்ரைஸ் இல்ல, சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸோ? வருவாங்களா வரமாட்டாங்களா? இப்போ வருவான்டி. 3 வேளைன்னு வந்தா வயித்துக்கு நீ என்னத்தையாவது ஒண்ணு அனுப்பிதானே ஆகணும். நீ சமைச்சது நீதான்னு சொல்லாம தானே வந்த. இல்ல அவங்க சர்ப்ரைஸ் ஆகணும்ல. அதுபறம் ஒன்னும் கவலைப்படாத, என்ன 10 நிமிஷத்துல வந்துருவான். 10 நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு இந்த செல்லுக்கு எப்படி தெரியும்? இது போன தக்காளி சோத்துக்கு இந்த பையில பாடா படுத்துதியாட்டி. செல்லு அது தக்காளி சோறு கிடையாது, சிக்கன் பிரியாணி. சிக்கனு பிரியாணியா? இந்த தக்காளியை லவுட்டி போட்டு கிண்டிக்கிட்டு கிடந்த மத பிரியாணி செய்யும் போது எத்தனை நாள் நான் பக்கத்துல நின்னு பாத்திருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் போடுவாங்க, அததான் போட்டு கிண்டிட்டு இருந்தேன். ஃபைனல் டச்சா சிக்கன் எல்லாம் அதுக்குள்ள தூக்கி போட்டனே. அப்ப சிக்கன் பிரியாணி தானே? அவனுக்கு நீ வாக்கப்பட்டிருக்கியா இல்ல உனக்கு அவன் வாக்கப்பட்டிருக்கானான்னு தெரியலாமா. யாருக்கு கிளப்பம் இல்லாம நீதான் இந்த அடுப்பங்கரையில உருண்டு உருண்டு இந்த தக்காளி சோத்தை கிண்டி வச்சான்னு அவனுக்கு தெரிஞ்சு பயப்பில ரூமை விட்டு வெளியே வர மாட்டான். என்ன செல்லும், பிரியாணியை சமைச்சு வச்சுட்டு நான் அவங்களுக்காக ஆசையா காத்துட்டு இருக்கேன். எப்படியாவது பிரியாணியை சாப்பிட்டுட்டு அந்த டேஸ்ட்ல மயங்கியா? ஆமா செல்லும், இந்த ஆர்த்தியோட கைப்பக்குவத்துல மயங்கி எப்படியாவது பச்சை கலர் நெயில் பாலிஷ் வாங்கி தந்துருவாங்கன்னு பாக்குறேன். ஆளே காண மாட்டேங்குது. பச்சை கலரு நகை பாலிஷா? 5 ரூபா பச்சை கலர் நகை பாலிஷுக்காண்டி இப்படி கஷ்டப்பட்டு தக்காளி சோறு பண்ணியா? செல்லும், தக்காளி சோறுன்னு சொல்லாத, அது சிக்கன் பிரியாணி. 5 ரூபா பச்சை கலர்
கலர் நெயில் பாலிஷா? இப்ப எல்லாம் இத்தனோண்டு பாட்டில் நெயில் பாலிஷே 40 ரூபாய் 50 ரூபாய் ஆகும். அதுக்கு குறைஞ்சது இல்லவே இல்ல தெரியுமா? நேத்துக்கு மீன் வாண்ட போகும்போது அந்த வளையல் கடைக்காரனுக்கிட்ட 5 ரூபாய்க்குள்ளது 10 ரூபாய்க்குள்ளதெல்லாம் கிடந்து. செல்லும் அதெல்லாம் குவாலிட்டி இல்லாதது. ஆமா, அதோட எல்லாம் தான் பறக்கி கண்ணாடி பெட்டிக்குள்ள வைப்பானுங்க. அது தெரியாம கண்ணாடி பெட்டியை பார்த்த உடனே வாயை பிளந்துட்டு போறது. சரி, இப்ப ஆகாஷ் வந்து என் சாப்பாடை சாப்பிட்டுட்டு பிரியாணில மயங்கி பச்சை கலர் நெயில் பாலிஷ் வாங்கி தருவாரா? அது என்னோட பச்சை கலர்லயே நிக்க. செல்லும், எனக்கு பச்சை கலர் நெயில் பாலிஷ்னா எவ்வளவு உயிர்னு தெரியுமா? ஆனா உங்க பேரன் ஆகாஷுக்கு பச்சை கலர் நெயில் பாலிஷே பிடிக்காது. உனக்கு Black கலர் தான் நல்லா இருக்கும், Black கலர் போட்டுக்கோன்னு எங்க அம்மா எனக்காண்டி வாங்கி கொடுத்த பச்சை கலர் நெயில் பாலிஷே உடைச்சிட்டா தெரியுமா? ஓ மண்டையா இருந்தாலும் உடைக்காம விட்டானே. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, இந்த ஆர்த்தி இந்த ஆகாஷ் மனசுல இடம் பிடிச்சி பச்சை கலர் நெயில் பாலிஷ் வாங்காம போவே மாட்டான். அந்த பயலுக்கு நீ பொண்டாட்டியா இல்ல உனக்கு அந்த பைய பொண்டாட்டியான்னு எனக்கு தெரியலாமா? உனக்குலாம் தாத்தா பச்சை கலர் நெயில் பாலிஷ் வாங்கி கொடுத்துருக்காருலாம். செல்லும், அந்த காலத்துல உனக்கே பச்சை கலர் நெயில் பாலிஷ் வாங்கி கொடுத்துருக்காரு. ஏன் இந்த ஆகாஷ்க்கு எனக்கு மட்டும் வாங்கி தரதுக்கு தோணவே இல்ல? அவரு வாங்கி தரது வரைக்கும் இந்த போராட்டம் நடக்கும். என்ன தக்காளி சோறு கிண்டதா? ஐயோ, தக்காளி சோறு இல்ல செல்லும், சிக்கன் பிரியாணி. சரி, எல்லாம் எடுத்து வை பாக்கட்டு. அது தக்காளி சோறா இல்ல சிக்கன் பிரியாணியா நான் பாத்துக்கிட்டு. அதெல்லாம் இங்க நடக்காது. பிரியாத்தா டேஸ்ட் பாத்துட்டுன்னு சொன்னதுக்கே நான் கொடுக்கல. எது டேஸ்ட் பாக்கிறதுக்கே கொடுக்கலையா? ஆமா, அவங்களுக்கு பிடிச்சிட்டுனா அதுக்கு பிறகு சஞ்சய் மாமாக்கு எடுத்துட்டு போவாங்க. ஏசப்பா, ஷவுட்டி, அவ டேஸ்ட் பாக்கட்டுன்னு கேட்டது அவ புருஷனுக்காண்டி இல்ல. எப்படியும் உப்பு சப்பு இல்லாம சப்புன்னு தான் செஞ்சு வச்சிருப்பேன். என்ன தெரியல, பொடிய கலக்கி அந்த பிரியாணியா மாத்தலான்னு பாத்துருப்பா. இனிமே என் பியார வயிறு என்ன ஆகுது? சொல்லும், ஸ்மெல் எல்லாமே பிரியாணி ஸ்மெல்லா தான் வந்தது. எனக்கு தெரியும், நான் சமைச்சு வச்சிருக்கதா அவங்க மட்டும் டேஸ்ட் பாத்துருந்தாங்கன்னா சஞ்சய் மாமாக்கு கண்டிப்பா எடுத்துட்டு போயிருவாங்க. ஏன்னா சஞ்சய் மாமாக்கு சிக்கன் பிரியாணின்னா பிடிக்கும்ல. அப்புறம் அவங்க மருமகையும் அன்புக்கு எடுத்து வச்சிருவாங்க. என்ன டா, நீ சமைச்ச புளிச்சோறு திங்கிறதுக்கு உன் புருஷன் வரான் பாரு. இந்த நாளை உன் டைரியில எழுதி வச்சுக்கோ செல்லம். தக்காளி சோறு புளிச்சோறு என்னெல்லாம் சொல்றேன். இன்னைக்கு என் சமையல மட்டும் ஆகாஷ் சாப்பிட்டுட்டு எந்தெந்த மாடல்ல எனக்கு பச்சை கலர் நெயில் பாலிஷ் வாங்கி தரலாம்னு யோசிப்பாரு பாரு. பய பேச்சு ஏறாம இருந்தானுன்னா சரிதான். பாட்டிமா, பிரியா இல்லையா? என்ன மக்கா, பெரியம்மா காரியெல்லாம் தேட இல்ல, நைட் டைம்ல மேக்ஸிமம் எனக்கு பெரியமா தானே சாப்பாடு எடுத்து வைப்பாங்க. ஆட்டி சாப்பிடறதுக்கு கூப்பிட்டா, ஆனா பெரியமாவை காணல எல்லாம், அதான் கேட்டேன். அதவன் பொண்டாட்டிக்கிட்டே கேளு. யார்த்தி பிரியா எங்க? பெரியத்தையா, நீங்க போய் தூங்குங்கன்னு சொல்லிட்டேன். இல்லனா வேற ஏதாவது வேலை பாருங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்? நீ தானே சொல்லிருக்க ஈவினிங் ஆனாலே நான் பிஸி ஆயிடுறேன். நிலாக்ஷா ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே அவளுக்கான வேலையெல்லாம் பார்த்து அவளை படிக்க வச்சு நான் பிஸி. அதனால உங்க பெரியமாவே எடுத்து வைப்பாங்க நீ தானே சொல்லிருக்க. அது அப்போ, இது இன்னைக்கு. இன்னைக்கு என்ன உனக்கு பிறந்த நாளா? என்னங்க சிக்கனாண்டா சிவனாண்டி? என்ன என் பிறந்த நாள் என்னைக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம். ஐயோ, புது பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் போலயே. சரி ஆர்த்தி, எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. என் பிறந்த நாள் என்னைக்குன்னு சொல்லிட்டு அப்புறமா சாப்பாட்டுல கை வைக்கலாம். உன் பிறந்த நாளா? ஏன் பிறந்த நாள் தான். மார்ச் 25. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சேன் பாத்தியா? நம்ம வெட்டிங் டே என்னைக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம். அச்சச்சோ, வெட்டிங் டே தான் மார்ச் 25. அப்ப இப்ப பிறந்த நாள் என்னைக்கு? ஹலோ, இவன் இந்த பையலுக்கு பொண்டாட்டியா இல்ல சிபிசி ஐடியா? சொல்லுங்க, நம்ம வெட்டிங் டே என்னைக்கு? மார்ச் 25 நம்மளோட வெட்டிங் டே. அப்போ என் பிறந்த நாள்? அததான் யோசிச்சுட்டு நிக்கிறேன். இல்ல யோசி மக்கா, அடுத்த வரைய வரைக்கும் யோசி. ஏன் இப்போ உனக்கு உன் பிறந்த நாளை நான் ஞாபகப்படுத்துறது முக்கியமா இல்ல பசியில வந்திருக்க நான் சாப்பிடுறது முக்கியமா? இப்ப நான் சமைச்சதை நீங்க சாப்பிடுறது தான் முக்கியம். ஏன்னா எனக்கு பச்சை கலர் நெயில் பாலிஷ் முக்கியம்ல. எது இவ சமைச்சாலாம்? வழக்கமா இவ ஏதாவது காய் தானே கட் பண்ணி கொடுப்பாங்க, பெரியமா தான் சமைச்சிருப்பாங்க. ஏங்க, உங்க பெரியமா எல்லாம் இன்னைக்கு சமைக்கல. பாத்திரத்தை கழுவி கேஸ்ல வச்சதுல இருந்து பிரியாணி ரெடி ஆகுறது வரைக்கும் நானே தான் பாத்துக்கிட்டேன். யார் ஹெல்ப்பும் இல்லாம பிரியாணி செஞ்சாலாம்? வாங்க வாங்க உட்காருங்க. ஆர்த்தி, எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. பிரியாணி எல்லாம் ஒத்துக்காது. நீ ஒண்ணு பண்ணு, செல்லு பாட்டிக்கும் இல்ல வேதாச்சலம் தாத்தாக்கும் யாருக்காவது நீ பண்ண பிரியாணியை கொடுத்துரு. எங்களை பார்த்தா என்ன இழுச்ச வாய் மாதிரி தெரியுதா? அதாம்மா, ஒரே தலைவலியா இருக்கு. இப்போ உட்கார்ந்து நான் பண்ண பிரியாணியை சாப்பிட்டுட்டு எனக்கு பச்சை கலர் நெயில் பாலிஷ் வாங்கி தரீங்களா? இல்லனா என் பிறந்த நாள் என்னைக்குன்னு சொல்றீங்களா? ஏலே மக்கா, உனக்கு ஆப்ஷனே இல்ல. ஒண்ணு இவ கிட்ட இந்த பிரியாணியை தின்னுக்கிட்டு உனக்கு என்ன நிலைமை ஆக போகுதுன்னு தெரியல. இல்லைங்க, அவ பிறந்த நாளை நினைச்சு அவன் பாதி உயிர் போயிடும். எப்படி என் பிறந்த நாளை சொல்றீங்களா இல்ல நான் செஞ்ச பிரியாணியை சாப்பிட்டுட்டு எனக்கு பச்சை கலர் நெயில் பாலிஷ் வாங்கி தர போறீங்களா? உட்கார்னை, எடுத்துட்டு வா. செல்ல புருஷ், இப்ப எடுத்துட்டு வரேன். அப்புறம் ஆர்த்தி, இப்ப என்னத்துக்காக இவள நிப்பாட்டான்னு தெரியலையே. நான் வாயால உன் பிறந்த நாளை சொல்லலைங்கிறதுக்காக எனக்கு மறந்துட்டுன்னு நினைக்காத.
ஹார்ட் ஃபுல்லா நீ தான் இருக்க. அப்படியாங்க? ஆமாமா, ஹார்ட் ஃபுல்லா நீ தான் இருக்க. ஹார்ட் ஃபுல்லா நீ இருக்கிறதுனால வருஷம் எல்லாம் உனக்கு பிறந்த நாளாவே நான் நினைச்சிட்டு இருக்கேன். இவன் பொழைச்சுக்கிடுவாமா, இவன் பொழைச்சுக்கிடுவான். ஐயோ, என் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம். ஆனா ஏங்க ஒரு பச்சை கலர் நெயில் பாலிஷ் மட்டும் வாங்கி தர மாட்டேங்கிறீங்க? பச்சை கலர் தானே, வாங்கிட்டா போச்சு. சரி, நீங்க முத சாப்பிட உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். சோக கதையை கேளு தாய் குலமே, ஆமா தாய் குலமே. எங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன வாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கான்? இவ எதுக்கு தக்காளியில சிக்கனை போட்டு வச்சிருக்கா? இவ்வளவு சைலண்டா வெளியே வருது. ஹலோ ஹலோ ஹலோ, என்ன? இவ்வளவு நேரம் ஆளை வெளியே காணுமே, உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் உங்களுக்கு உடம்பு சரியில்லையோன்னு நினைச்சிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன பார்த்தாலே ஏதாவது வம்பிழுப்பீங்க. இப்ப என்னடானா அமைதியா வெளியே போகிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க? ஒண்ணும் இல்ல, மனசு சரியில்லாதான். எது, இம்சைக்கே மனசு சரியில்லையா? வழக்கமா இந்த இம்சையால தானே மத்தவங்களோட மனசு எல்லாம் சரியில்லாம போகும். எந்த கொம்பேரி மூக்கனால உங்க மனசு சரியில்லாம போச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? எப்படி உன் கடனை நான் அடைக்க போறேன்னு தெரியல. எது, ஏன் கடனையா? ஒவ்வொரு நாளும் என்ன கடனாளி ஆக்கிட்டே போறலாம். நானா? ஏய் செய், அதான் உங்க அக்கௌண்ட்ல ஒரு 12 லட்சம் ரூபாய் இருக்கு. எனக்கு கூட டீ கடை வைக்கிறதுக்கு நீங்க தானே ஹெல்ப் பண்ண போறீங்க. இங்க பாரு குரு, நீ இப்படி எல்லாம் என்ன கிண்டல் பண்ண வேண்டாம். நான் பாட்டுக்கு ஓரமா போயிட்டு இருந்தேன். கூப்பிட்டு வச்சு வம்பளுக்காத. சரி சரி சரி, என்ன பிரச்சனை? இவ்வளவு நேரம் உள்ள என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? நான் சொன்னா மட்டும் நீ இந்த விஷயத்த சீரியஸாவா எடுக்க போறேன்? அதே வச்சு என்ன கலாய்க்கலான்னு பாப்பேன். பரவாயில்ல பரவாயில்ல, சொல்லுங்க. இல்ல வேண்டாம். அட சொல்லுமா, பரவாயில்ல. நீ நான் நீ என் கழுத்துல அன்னைக்கு தாலியே கட்டல தானே? அத்தி, தாலியை கட்டலையா? என்னைக்கு? அதான் அன்னைக்கு நமக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சே, அந்த டிராமால நீ என் கழுத்துல தாலி கட்டல தானே? எது, நான் தாலி கட்டலையா? ஏங்க, உங்க வீட்டுல உள்ளவங்க, அரசு, இப்படி எல்லாரும் முன்னே தானே நான் உங்க கழுத்துல தாலி கட்டினேன். என்ன கனவு உலகத்துல ஏதாவது இருக்கீங்களா? இந்த இம்சைக்கு இப்ப எப்படி இப்படி ஒரு சந்தேகம் வந்துன்னு தெரியலையே. ஓ, அப்போ நீ தாலியை கட்டின அப்படிதானே? ஆமா, அது சரி. அந்த தாலி மேட்ரு அப்புறம் என்னாச்சு? என்ன ஆச்சுன்னா? இல்ல, நான் உங்க கழுத்துல அதை பார்த்ததே இல்ல, அதான் தூக்கி போட்டுட்டீங்களான்னு கேக்குறேன். என்ன, நீ சொருக்கி வச்சதுக்கு பிறகு அது என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறியா? சொருக்கி சொருக்கி வச்சாங்களாம். இம்சா, என்ன புலம்பிட்டு இருக்கீங்க? எல்லாம் சாட்சியா வச்சு எல்லாரும் முன்னிலையும் தானே உங்க கழுத்துல தாலி கட்டினேன். இப்ப என்னடானா சொருக்கி வச்சிருந்தேன், முடிச்சு போடல, அப்படி இப்படின்னு ஏதோ கதை விடுற மாதிரி இருக்கு. நான் நீ முடிச்சு போடலன்னு சொல்லலையே, சொருக்கி வச்சிருந்தேன்னு மட்டும் தானே சொன்னேன். குரு, உன் வாயிலேருந்தே உண்மையை வர வைக்கலான்னு பாக்குது, விடாத. இம்சா, மாலையோட சொருக்கி வச்சிருந்தேன் அப்படின்னா நான் 3 முடிச்சு போடலைங்கிற அர்த்தத்துல தானே நீங்க பேசுறீங்க? நானே சொருக்கி வச்சேன்னு தானே சொன்னேன், மாலையோட சொருக்கி வச்சேன்னு சொல்லவே இல்லையே. அத்தி, இன்னைக்கு ஒரு ஃபார்ம்ல தான் இருக்கு போல. என்ன குரு, நான் சொல்லாததெல்லாம் நீ ஏன் உளறிட்டு இருக்க? ஏன் உளர்ற மாதிரி நீங்க பேசினா உளரதான் முடியும். சோ நீ என் கழுத்துல தாலி கட்டல நீ சொல்ற அப்படிதானே? ஆமா. அப்போ என் கழுத்துல நீ தாலி கட்டல. ஏன் கட்டினேன்? என்ன என்னைய குழப்புற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நீதான் தாலி கட்டினல, அப்புறம் எதுக்கு குழம்புற? ஒன்னில் கட்டினேன் இல்ல கட்டல அப்படிங்கிற முடிவுக்கு முத நீ வா, அப்புறம் நீ சொருக்கி வச்சதுக்கு பிறகு அது என்னாச்சுன்னு நான் சொல்றேன். இந்த இம்சை 1 வருஷமா கண்டுபிடிக்காம இப்ப என்ன திடீர்னு ஞானோதயம்? கரெக்டா? அப்படியே யோசிச்சுட்டே இரு. என்னங்க டேஸ்டா இருக்கா? நான் செஞ்ச பிரியாணியா முதல்ல நீங்க தான் டேஸ்ட் பார்க்கணுங்கிறதுக்காக பிரியாதைய கூட டேஸ்ட் பார்க்கிறதுக்கே நான் விடல, தெரியுமா? பிரியாணி இது. ஆமாங்க. தக்காளி சாதத்துல எதுக்காக சிக்கன் அள்ளி போட்டிருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்பதானங்க அது சிக்கன் பிரியாணி ஆகும். ஓ, தக்காளி சாதத்துல சிக்கன் அள்ளி போட்டா சிக்கன் பிரியாணி. ஆமா. ஏலே மக்கா, சிக்கன்ல தக்காளி கூடுதலா இல்ல தக்காளில சிக்கன் கூடுதலா? ஆர்த்தி, எனக்கு இந்த பிரியாணியை பார்த்ததும் பயங்கர தலைவலியா இருக்கு. நான் போய் தூங்கட்டுமா? ஏங்க, உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னில் நான் அழகு போல சமைச்சு வச்சிருக்க இந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டு, அழகு போலயா? பிரியாணியை சாப்பிட்டுட்டு எனக்கு பச்சை கலர் நெயில் பாலிஷ் வாங்கிட்டாங்க. அப்படி இல்லனா ஸ்பாட்லயே எனக்கு பிறந்த நாளை சொல்லிட்டு உங்க பாட்டுக்கு எடுத்து காலி பண்ணலாம். என்ன மக்கா, பிறந்த நாளா தக்காளி சோத்துல கிடைக்க சிக்கனா? நீங்க வாரா இசை. என்ன ஆர்த்தி, எங்க கிளம்பிட்டீங்க? குரு இப்ப சாப்பிடறதுக்கு வருவான், அவனுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கணும்ல. சரி, குரு நீங்க சமைச்சதை சாப்பிட்டுட்டோம். இன்னைக்கு நீங்க நான் சமைச்ச பிரியாணியை தான் சாப்பிட போறீங்க. எது, நீங்க பிரியாணி பண்ணீங்களா?
ஆமா இசை, எனக்கும் யாரோட ஹெல்ப்பும் இல்லாம ஒத்தையில பிரியாணி செய்யணும்னு ஆசை. சாம்பாருக்கு ரசத்துக்கு வித்தியாசம் தெரியாதவ எல்லாம் பிரியாணி செஞ்சா இப்படிதான் இருக்கான். வாங்க உட்காருங்க, நான் பண்ண பிரியாணி சாப்பிட்டுட்டு போங்க. நீங்க செஞ்சதா? ஆமா, செம்ம டேஸ்ட். நிறைய தக்காளி, அதுக்கு பிறகு நிறைய சிக்கன் எல்லாம் போட்டிருக்கேன். நிறைய தக்காளியா? ஆமா ஆமா, இந்த பிரியா டேஸ்ட் பாக்கிறதுக்கே அவளுக்கு குடிக்கல. ஆனா இந்த பிரியாளுக்கு மருமகளுக்கு மட்டும் உட்கார வச்சு சாத்த போடுறீங்க. அதுக்கு காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? செல்லோ, இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு வளர்றதுக்கு காரணமே இசைதான். அவளா? ஆமா, என்னோட இன்ஸ்பிரேஷனா அவங்கள தான் எடுத்துட்டு பிரியாணி சமைக்கவே ஆரம்பிச்சேன். அவளை எடுத்துக்கிட்டான். ஆமா செல்லு, ஒரு வருஷம் யூஎஸ்ல இருந்த உடனே என்ன அழகா சமைக்க கத்துக்கிட்டாங்க. ஆனா இங்க இருக்கிறது வரைக்கும் இசைக்கு ஒண்ணுமே தெரியாதுல. இப்போ சமையல்ல என்ன கலக்குன்னு கலக்குறாங்க. இனியாக்கு இசை தான் ஹெல்ப் பண்றாங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் எல்லாம் ஆகும். நான் நல்லா சமைப்பேன் தான், ஆனா ஒரு சின்ன பயம். வாகம், இன்னைக்கு இசை இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு நான் சமைக்க ஆரம்பிச்சேன். அடிபொலியா வந்திருக்குன்னு எனக்கே தெரியும். அதனால இசைக்கு இல்லாத பிரியாணியா? உட்காருங்க இசை. இல்ல, எனக்குலாம் வேண்டாம். ஐயோ, நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு காலையில உங்க பணியை சிறப்பாக தொடங்காண்டாமா? எது? அதான் உங்க மனசுல யார் யாரெல்லாமோ இருக்காங்களே. உங்களுக்கு வாய் கொஞ்சம் கூடுதல் தான். எப்படியும் சாப்பிடறதுக்கு தானே வந்தீங்க. உட்காருங்க, நான் எடுத்து வைக்கிறேன். என்ன அவரை பாக்காங்க? அதான் இசை, எனக்கு இப்போ ஒரு பாட்டு பாடணும் போல இருக்கு. நான் பாடுறேன், அதுக்கப்புறமா நீ முடிவு பண்ணிக்கோ. உயிரே உயிரே தப்பிச்சு எங்கேயாவது ஓடிவிடு. ஆகா ஆகா ஆகா, என்ன ஒரு அருமையான பாடல் வரிகள். ஆர்த்தி, எனக்கு வேண்டாம். நான் எங்க அம்மா சமைச்சதே சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ இசை, தக்காளி எல்லாம் நிறையவே போட்டிருக்கேன். தெரியுது ஆர்த்தி, நான் வரேன். ஆனா சிக்கன்ல தக்காளி கொஞ்சம் கூடுதலா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லிட்டு போறாவ? சரி ஓகே, ஒரு ஆளு நல்லா சமைச்சு நல்லா வளர்ந்தா மத்தவங்களுக்கு பொறாமையா தான் இருக்கும். சரிடா, அப்ப நான் நாளைக்கு காலையில மதியம் 1 மணிக்கெல்லாம் சென்னை வந்துருவேன். இல்லடா, ஃபிளைட்ல தான். சரிடா, வச்சிடுறேன். எப்பவும் வாமிட்டிங் இருந்துட்டே இருக்கு. அதுவா தான் இருக்குமோ? இப்பவே மித்ரன் கிட்ட சொல்றதா? எங்க போறீங்க அப்பா? ஸ்னோக்குட்டி, அப்பா நாளைக்கு காலையிலே சென்னை கிளம்புறேன். சென்னை கிளம்புறாரா? நம்ம கிட்ட எதுவுமே சொல்லல. இல்ல தங்கம், அப்பா காலையில கிளம்பிட்டு நைட்லாம் வர முடியாது. எப்படியும் 4-5 நாள் ஆகும். ஆமா, 4-5 days ஆகும். ஏன் ஸ்னோ, சமத்து பிள்ளையா, அம்மாவை கஷ்டப்படுத்தாம நீதான் பாத்துக்கணும், சரியா? நீ நிலா காட்டியெல்லாம் உங்க அம்மாக்கு சோறு கொடுக்க வேண்டாம். அவளை நீ ஓட வைக்காம இருந்தா சரிதான். ஏ மது, வா. என்ன, யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருந்தீங்க போல? ஆமா மது, சரண் கிட்டதான். ஹாஸ்பிட்டல்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் மது. உடனே நான் சென்னை கிளம்பணும். உடனேயா? உடனேனா உடனே இல்லம்மா, நாளைக்கு காலையில. ஸ்னோலியா அப்பா கூட்டு போயிட்டான். அம்மாவை யாரு பாத்துப்பாங்க? எம்மியாவ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிருக்கேன். இப்படி அழலாமா? அப்ப அப்படி போயிட்டு இப்படி 4 நாளையில திருப்பி வந்துருவேன். அது வரைக்கும் ஸ்னோ தானே அம்மாக்கு துணையா இருக்கணும். மித்ரன், கண்டிப்பா போகணுமா? ஆமா மது, என்னாச்சு? எப்போ என்ன புரிஞ்சுக்க கூடிய ஒரே ஆள் நீதான். இப்ப என்ன? ஒன்னும் இல்ல. சரி, நீங்க போயிட்டு வாங்க, வந்து பாத்துக்கலாம். என்னடி, என்ன பாத்துக்கலாம்? இல்ல, ஒன்னும் இல்ல. சடனா சென்னை கிளம்புறீங்களா, அதான். கொஞ்சம் எமர்ஜென்சி மது. உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? நான் போயிட்டு ஒரு 4 to 5 daysல வந்துருவேன். ஐயோ, என்ன? அப்ப அம்மாவை யார் பாத்துப்பான்? என் ஸ்னோ அப்பா சொல்றதை கேட்பான்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். சீக்கிரமா வந்துருவேன்டா. சரி மது, என்னோட ட்ரெஸ் ஒரு 2-3 செட் எடுத்து வைக்கிறியா? எனக்கு ஒரு கால் பண்ணணும். ஷரண் கூட பேசும்போதே ஒழுங்கா சிக்னல் கிடைக்கல. வெளியே போய் பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க. எப்பவும் போல இல்லாம காலையில கொஞ்சம் கூட பெரிய கோலமா போடணும். அன்னி அளவுக்கு வராதுனாலும் நாமளும் ட்ரை பண்றோம். நெஞ்சை பூ போல் கொய்தவளே
என்ன என்னை ஏதோ செய்தவளே. என்ன சார் பல்ல காட்டிட்டே நிக்கிறீங்க? ஹலோ, இந்த நைட் டைம்ல எல்லாம் உங்க பொண்டாட்டி உங்களை தேட மாட்டாங்களா? தேடுவான்னு எனக்கே தெரியும். எப்படியும் எனக்காக தேடி வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு தெரியும். அதான் பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். யார சொல்ற? சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், காதல் சுகமானது. ஐயோ சார், என்னம்மா? அங்க பாருங்க சார், சும்மா படுத்துட்டு இருந்த நாய் உங்க இசை மலையில நனைஞ்சி எப்படி ஓட்டம் பிடிக்குதுன்னு பாருங்களேன். ஆமா ஜுலு, யாருக்காக இந்த டைம் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கா? சார், நாளைக்கு கோலம் போடுறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். நாளைக்கு கோலம் போடுறத பத்தி நீ எதுக்கு இன்னைக்கு யோசிக்கிற? அது நான் கழுத்துல 3 முடிச்சு போட்டதுக்கு பிறகு எங்க வீட்ல ரங்கோலி கோலம் போடலாமா இல்ல சாதா புள்ளி வச்ச கோலம் போடலாமான்னு யோசி. இப்பவே எதுக்குடா யோசிச்சு டென்ஷன் ஆகுறேன்? ஏண்டா, உனக்கு அறிவே இல்லையா? கல்யாணம் ஆன நீ இப்படி வழிஞ்சு வழிஞ்சு பேசிட்டு இருக்க. உன் ஒய்ஃபுக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? என் ஒய்ஃப் நீதான். உனக்கு எப்பவும் நான் துரோகம் பண்ண மாட்டேன். ஏன்னா உன்னை என் நெஞ்சில ஆணி அடிச்ச மாதிரி வச்சிருக்கேன். இது என்ன புதுசா இருக்கு? சரி, எப்படியே நான் வெளியே வருவேன்னு எனக்காக தானே காத்துட்டு இருக்கேன். சார், நானும் எவ்வளவோ உங்களுக்கு மரியாதை தரேன்னு நினைச்சிட்டேன். ஆனா உங்களுக்கு அது தேவையே இல்லாத பட்சத்துல நான் என்ன பண்ண முடியும்? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். மைதிலி என்ன காதலி, அது போதும் எனக்கு. ஷபா, நான் தெரியாம தான் ஒண்ணு கேக்குறேன். கல்யாணம் ஆன ஒருத்தன் கல்யாணம் ஆகாத பொண்ணுகிட்ட இந்த மாதிரி பேசும்போது உங்க மேல எனக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வரான்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு பதிலா வெறுப்பு தான் வருது. உங்க மேல இருந்த மரியாதையும் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிட்டே போகுது. என் மேல இருக்க மரியாதை குறைஞ்சிட்டே வருதுங்கிறதுக்காக நீ ஏன் கவலைப்படுறான்? அதை எப்படி கூட்டணும்னு எனக்கு தெரியும். இங்க போடுறோம். இப்ப மட்டும் நீ கிளம்பலாம். அண்ணனையும் ஆதியோ கூப்பிட வேண்டியதா இருக்கும், பாத்துக்கோ. கூப்பிடு, யார் வேண்டானா? கூப்பிட்டுதான் பாறேன். உங்க அண்ணன் மட்டும் இங்க வந்தாருன்னு வச்சுக்கோ. எதுக்குமா அவரை இப்படி வெளியே விட்டு பேசிட்டு இருக்கா? வீட்டுக்குள்ள கூட்டு போய் உட்கார்ந்து பேசுங்கன்னு சொல்லுவாரு. எங்க அண்ணன்? ஆமாண்டி, உன் அண்ணன் தான். எப்படி எப்படி என் அண்ணன் இப்ப வந்தா உன்னை வீட்டுக்குள்ள கூட்டு போய் உட்கார வச்சு பேசு அப்படிம்பா தானே? நீ வேணா ட்ரை பண்ணி பாறேன். டேய், எங்க அண்ணனை நீ மத்த அண்ணனுங்க மாதிரி நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆதி தேவையில்லாம யாரையாவது வீட்டுக்கு கூட்டு வந்தாலே, வீட்டுல பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க, வீட்டுக்கெல்லாம் கூட்டு வரக்கூடாதுன்னு வெளியே வச்சே பேசி விட்டுருன்னு சொல்லுவான். இதுல ஒன்னையா வீட்டுக்குள்ள கூட்டு போய் உட்கார வச்சு பேச சொல்லுவான்னு நினைக்கிறியா? ஆமா பேபி, நீ வேணா ட்ரை பண்ணி பாறேன். பேபியா? இங்க பாருங்க சார், இப்படி எல்லாம் கூப்பிடுறதுனால உங்க மேல எனக்கு வெறுப்பு தான் கூட்டிட்டே இருக்க. ஓய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம யாரையாவது அளவுக்கு அதிகமா வெறுக்கிறோம்னா சடனா அவங்க மேல அளவுக்கு அதிகமான காதல் கூடன்னு அர்த்தமா. இப்படி யார் சொன்னது? எங்க பாட்டி. இப்ப என்னங்கற? எனக்காக தான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு ஒத்துக்கோ, நான் பாட்டுக்கு போயிடுறேன். ஹலோ, அதுக்கு நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கணும்ல. சரி, ரொம்ப நாளா உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நீ சென்னையில பிறந்து சென்னையில படிச்சு வளர்ந்த பொண்ணு. நான் உன்னை சென்னையில பாக்கும்போதே காலேஜுக்கு சாரி, வெளியே எங்கேயாவது போகணும்னா ஜீன்ஸ் டாப்னு தான் பாத்திருக்கேன். ஏன் நைட்ல கூட உன்ன சாரி இல்லாம பாத்திருக்கேன். எது? இல்ல மித்து, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நைட் ட்ரெஸ் போட்டு பாத்திருக்கேன்னு சொல்ல வந்தேன். சார், உங்களை திட்டுறதுக்கு கூட எனக்கு தோண மாட்டேங்குது. அப்ப காதல் வந்துட்டு. அட போயா. சரி, அந்த பஞ்சாயத்து அப்புறமா வச்சுக்கலாம். இப்ப பதில் சொல்லு. இங்க வந்தது என்ன, ஃபுல்லா பாவாடை தாவணிக்கு மாறிட்டா? இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிதான் ஆகணும். நீ என் மனசுக்கு தகுந்த மாதிரி மாறினா போதும். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்காக நீங்க பாவாடை தாவணிக்கெல்லாம் மாறணும்னு இல்ல. உனக்காக. எஸ் டார்லிங். நானும் உனக்காக பாவாடை தாவணிக்கு மாறி இருக்கேன். ஆமாண்டி. சரிதான். எங்க வீட்டுல எல்லாருக்கும் நீ எப்படி இருந்தியோ அப்படியே இருந்தா போதும். இந்த ட்ரெஸ் தான் போடணும், அந்த ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. சரி, எங்க அண்ணன் மட்டும் இப்ப வந்தான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உங்க நிலைமையே வேற மாதிரி போயிடும். சரி, உங்க அண்ணனை கூப்பிட்டு பாறேன். நான் சொன்ன மாதிரி என்னம்மா வெளியே நிக்க வச்சிருக்கேன், உள்ள கூட்டு போமான்னு சொல்லுவாரு. எங்க அண்ணன் தானே, நல்லா சொல்லலாம். மித்ரா, வெளியே என்னம்மா பண்ணிட்டு இருக்கா? சும்மா நாளைக்கு காலையில என்ன கோலம் போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ இசியோட ஹஸ்பண்ட் தான், அவரா வந்து என்னமோ பேசிட்டு நிக்காரு. அது சரிம்மா, எதுக்கு வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கா? உள்ள கூட்டு போய் பேசு. எப்படிடி தங்கம், நான் தான் சொன்னேன்ல. இந்த அண்ணனுக்கு என்னாச்சு? வாங்க குரு, அதான் வந்துட்டேன்ல. உள்ள போங்க. இல்ல பரவாயில்ல மித்ரா, உள்ள கூட்டு போமா. எனக்கு ஒரு போன் பண்ணனா, நான் போன் பேசிட்டு வந்துடுறேன். என்னம்மா, உன் அண்ணன் வந்ததான் உதச்சிருவாரு அடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு இருந்த, அவரே உள்ள கூட்டு போய் கவனிமான்னு சொல்லிட்டு போறாரு. அவன் ஏதோ வர டென்ஷன்ல இருக்கனால உங்களை விட்டு வச்சுட்டு போறான். இல்லனா இந்த நைட்ல
இன்னொரு பொண்ணோட ஹஸ்பண்ட் என்கிட்ட வந்து பேசிட்டு நிக்கிறதுக்கு 2 தட்டு தட்டி உங்களை உங்க வீட்டுக்கு அனுப்பியிருப்பான். என்ன? உங்களை தான். சரி சரி சரிம்மா, எனக்கு எப்போ ஓகே சொல்லுவேன்? நானா? நீயே தான். தேவையில்லாத கற்பனை எல்லாம் உங்ககிட்ட நிறையவே இருக்கு. செல்லம், என் மனசுல நீ தான் இருக்க. நான் திரும்பவும் சொல்றேன், இசைக்கு எனக்கு கல்யாணம் எல்லாம் நடக்கல. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அது உனக்கு சொன்னாலும் புரியாது. இப்ப நான் உனக்கு அதை பத்தி எவ்வளவுதான் புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் நான் உன்னை கரெக்ட் பண்றதுக்காக கதை அடிச்சு விடுற மாதிரி தான் உனக்கு இருக்கும். அதனால எப்போ உனக்கு அது தெரிய வரணும்னு இருக்கோ அப்ப நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஹோ சாம், இப்ப என்கிட்ட நீங்க சொன்ன இதெல்லாம் இசையோட அண்ணன் கிட்ட போய் சொல்றீங்களா? அவர் நம்பட்டும், அப்புறமா நான் நம்புறேன். அவர்கிட்ட ஒரு நாள் சொல்லித்தானே ஆகணும். சரி, அதை விடு. எப்போ எனக்கு ஓகே சொல்லுவேன்னு சொல்லு. போடா மொறமாட்ட. உன்கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன் பாரு, என்ன செருப்பால அடிக்கணும். நான் வரேன். என் மனசுக்குலாம் எப்போ வந்துட்ட. சே, மித்ரா சொல்றது வரைக்கும் நமக்கு ஏன் இதெல்லாம் உரைக்கவே இல்ல? குருவை அடிக்கிறதுக்கே போனோம். கொஞ்சம் வருஷமாவே குரு மித்ரா பின்னாடி சுத்திட்டு இருக்காரு. இப்போ அவரோட காலேஜ்லயே ஒர்க் பண்றா. அவர் நினைச்சிருந்தா அது சாக்கா வச்சு வீட்டுக்குள்ள எத்தனை தடவை வேணாலும் வரலாமே. ஆனா இப்ப கூட வெளியே நின்னுதான் அவளை கடுப்பேத்திட்டு நிக்கிறாரு. அவர் வயசுல இருக்க எனக்கு ஏன் அந்த புத்தி இல்லாம போச்சு? வித்யா ரூமுக்கு வரும்போது நானும் என்கரேஜ் பண்ற மாதிரியே நடந்திருக்கேன். மித்ரா சொன்ன மாதிரி காதல் வாழவும் வைக்கும், காதலுக்காக எதை வேணாலும் அச்சீவ் பண்றதுக்கும் தோணும். அதே காதலுக்காக வாழ்க்கையே இழந்தவங்களையும் பாத்திருக்கேன். ஹாய் சாம். ஹலோ. என்ன தூங்கலையா? நான் தூங்குறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க கொஞ்ச நேரமா நிலாவை பார்த்துட்டு சோக கீதம் வாசிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நீங்க என்ன பண்ற? சாம், நீங்க கீழே உட்கார்ந்து எதையோ தீவிரமா யோசிச்சுட்டே இருக்க மாதிரி பார்த்தேன். அதான் ஆப்பு சிறப்பா வச்சிருப்பாங்க போல உங்க தங்கச்சி. எது? இல்ல, ஏதோ பக்கம் பக்கமா பாடம் எடுத்து உங்களே யோசிக்க வச்சுட்டாங்க போல. அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப நீ என் ரூம்க்கெல்லாம் வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கது அவர் என்ன இன்னும் கொஞ்ச நேரம் உள்ள உட்கார்ந்து பேசிட்டு வாமான்னா சொல்லுவாரு? எங்க அண்ணன் எப்படி சொல்லலாம் அப்படி? நம்ம லவ்வுக்கு ஓகே சொன்னாலும் தப்புன்னு தெரியுதுலாம். ஐயோ, எல்லா அண்ணனுங்களும் அப்படிதான் எடுப்பாங்க. நான் உள்ள உட்கார்ந்து உங்கள்ட்ட பேசினதுனால நீங்க என்ன என்கிட்ட தப்பா நடந்துக்க பாத்தீங்களா? இல்ல வேற ஏதாவது நடந்துச்சா? தேவையில்லாம உங்க தங்கச்சி பேச்ச கேட்டுட்டு நீங்க குழம்பாதுங்க. நான் குழம்புல வித்யா, இப்பதான் தெளிவா இருக்கேன். ஒரு காலேஜ்ல டீச்சிங் ஃபீல்ட்ல இருந்துட்டு, அதுவும் ஒரு ஹெச்ஓடியா இருந்துட்டு, நானே என் பிரெயின் ஒர்க் ஆகாம நடந்திருக்கேன். சாம், உங்க தங்கச்சிக்கு நம்ம காதலே பிடிக்கல, அதனாலதான் அது இதுன்னு சொல்லி உங்களை குழப்பிட்டு இருக்காங்க. வித்யா அவளுக்கு பிடிக்கலனா நம்ம 2 பேரையும் பிரிக்கணும்னு அவ நினைச்சாள்னா பெரியமா கிட்ட சொல்லி பெரியமா மூலமா அட்வைஸ் பண்ண வச்சிருக்கலாம். பெரியமா பேசினா ஒன்னாலே அந்த வீட்டுக்கு வர முடியாது. அனாமிகா கிட்ட எல்லாம் பெரியமாவே சொல்லிருக்காங்க, டைரக்டா சொல்லிருக்காங்க, நைட் டைம்ல நீங்க இருக்கதெல்லாம் தப்பு அப்படின்னு. அவ நினைச்சிருந்தாள்னா பெரியமா மூலமாவே இந்த விஷயத்த டீல் பண்ணிருக்கலாம். சரி, உங்க அண்ணன் கிட்டயே அவ டைரக்டா போய் சொல்லிருக்கலாம்ல. ஆதியோட ரூம்ல எல்லாம் வரா, கொஞ்சம் வார்ன் பண்ணுங்கன்னு உனக்கு அப்படி கூட வார்னிங் கொடுத்திருக்கலாம்ல. அவ நோக்க நீ நானும் பிரியறதெல்லாம் கிடையாது. படிச்சு முடிச்சு உன் வாழ்க்கைய பத்தி நீ யோசிக்க ஆரம்பிக்கும் போது என்ன நீ தூக்கி போட்டுற கூடாதுங்கிற பயமும், காதல்னால உன் படிப்பை நீ ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற பயமும் தான். இது உனக்கு புரியலையா வித்யா? பக்காவா தெரியுது சார். என்ன உங்ககிட்ட இருந்து தள்ளி வைக்கிறதுக்காக தான் உங்க மனசுல தப்பு தப்பா விதைச்சிட்டு இருக்காங்க. நீ அவளை பத்தி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். மது இருக்காங்க, ஸ்னோ இருக்கா, கண்டிப்பா நீ எப்ப வேணாலும் வீட்டுக்கு வா. ஆனா என்ன தேடி ரூம்க்கெல்லாம் வராத. அதுக்காக என் மனசுல நீ இல்லன்னு நான் சொல்ல வரல. இப்போ உனக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம். எப்படி பிஎஸ்சில என்ன காரணமா வச்சு நல்ல ரேங்க் வாங்கினியோ அதே மாதிரி எம்எஸ்சில நல்ல படி. சார், அவங்க பயங்கரமா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் என்னென்னமோ சொல்லி பாத்துட்டாங்க, நம்ம 2 பேரும் பேசுறத ஸ்டாப் பண்ணணும்ங்கிறதுக்காக. நம்ம கண்டுக்காததான் என் படிப்பை வச்சு இன்டைரக்டா அவங்கள பிளாக்மெயில் பண்றாங்க. நிப்பாட்டு வித்யா, அப்படிங்கிற எந்த எண்ணமும் அவளுக்கு இருக்காது. கொஞ்சம் ஃபார்ம்ல எழுதி போட்டு அதுல இருந்து உன்கிட்ட கேள்வி கேட்டா பேந்த முடிச்சிட்டு நின்றுக்க. ஓஹோ, இப்ப அத கையில எடுத்திருக்காங்களா? சார், யார வேணாலும் நம்புங்க, உங்க தங்கச்சி மட்டும் நம்பவே நம்பாதுங்க. அவங்களும் வாழ மாட்டாங்க, அடுத்தவங்களே வாழ விட மாட்டாங்க. நீ ஒரு நாள் அவளை புரிஞ்சுப்ப வித்யா. அவங்கள விட நீங்க பெரியவங்க தானே, உங்களுக்கு தெரியாதது அந்த அம்மாக்கு தெரிய போகுது. நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா? என்ன? எல்லாம் ஓகே தான், ஆனா இந்த சடசடன் பேசுற பத்தியா இத கொஞ்சம் கம்மி பண்ணு. ஏன்னா நீ கடக்கடன் பேசுறது எதிரில நிக்கிறவங்க மனசு சில நேரம் காயப்படுத்தும். அன்னைக்கு அனாமிகா கிட்ட கோவமா பேசினதுனாலதான் அரைஞ்சேன். அதே மாதிரி மித்ராவை பத்தி உனக்கு ஒழுங்கா தெரியாம அவளை பத்தி நீயா தப்பா ஒரு கால்குலேஷன் போடாத. இன்னொன்னு வித்யா, அவ உன்னோட கிளாஸ் மேம். அவ ஒரு அட்வைஸ் பண்றாள்னா அதை நீ ஏத்துக்கணுமே தவிர அந்த அம்மா இந்த அம்மான்னுலாம் லூஸ் மாதிரி பேசுன. என்ன சார், உங்க தங்கச்சி நான் இவ்வளவு சொன்னதும் உங்களுக்கு கோவம் வந்துட்டா? அப்ப ஏன் கேரக்டர் மட்டும் உங்ககிட்ட தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்கலாமா? அவங்க அண்ணன் தானே நீங்க, உங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்ம உள்ள உட்கார்ந்து பேசின உடனே அவங்க நினைக்கிற மாதிரி தான் நடக்கணுமா? பைத்தியம், அவ யார ஒன்னும் தப்பா நினைச்சிட கூடாதுன்னு நினைக்கிறான். நல்லா நினைச்சு கிழிச்சாங்க.
எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக எல்லாரும் அவங்க விருப்பப்படி தான் இருக்கணுமா? 4 பேர் கூட கொஞ்சமா சிரிச்சு பேசணும். அந்த பேசிக் மேனர்ஸ் கூட தெரியாதவங்க கிட்ட எப்படி சில விஷயங்களை எதிர்பார்க்கறது? இப்படிதான் நமக்குள்ள அவங்க சண்டை உருவாக்கி வச்சுட்டே இருப்பாங்க. நீ அப்படி நினைச்சா நான் என்ன பண்ண முடியும்? என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்கலான்னு பாக்குதுல, அதுக்கு இருக்கு ஒரு நாள். ஓஹோ, ஆதிக்கிட்ட வித்யா ரூமுக்கு வரத என்கரேஜ் பண்ணாதன்னு சொன்ன விஷயத்த அவகிட்ட சொல்றான்னு நினைக்கிறேன். அதுக்குதான் இவ்வளவு கத்தி பேசுறாளா? டேய், நீ எதுக்கு இப்படி பல்ல காட்டிட்டே நிக்கிற? சரி, நான் கிளம்புறேன். கிளம்புறேன்னு சொல்லி 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. கிளம்புறேன்டி. இதுக்கு மேல நின்னா யாராவது பார்த்தா உன்னையும் தப்பா நினைச்சிட போறாங்க. போறா பாரு, ஆனா காலையில பாரு, நான் வரேன். பை ஜில்லு. ஏச்சிப்பா, என்னமோ யாரும் என்ன தப்பா நினைச்சிட கூடாதுங்கிறதுக்காகவே இவன் பண்ற மாதிரி. இந்த வித்யாவுக்கு நல்லது சொன்னாலும் புரியாது. இப்ப என் மேலதானே உனக்கு வெறுப்பு வரட்டும், அதை நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன்.